சுவாமியே சரணமையப்பா. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம விரத முறை பார்த்தோம். சபரிமலைக்கு மாலை போட்டு செல்கிற நண்பர்கள் கண்டிப்பாக 41 நாள் முறையாக விரதம் இருந்து, அது என்ன முறையாக விரதம் இருந்து அதை தெளிவுபடுத்த, அதை பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 41 நாள் விரதம் இருந்து இருமுடி எடுத்து 18ஆம் படி ஏறி ஐயப்பனை தரிசித்து விட்டு நீங்கள் திரும்பி வந்தால், நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, என்ன நினைத்து உங்கள் சபரி யாத்திரையை மேற்கொள்கிறீர்களோ அதை கண்டிப்பாக ஐயப்பன் நிறைவேற்றுவார். சரி, அது என்ன விரத முறைகள்? காலையும் மாலையும் குளிப்பது. இந்த காலையும் மாலையும் குளிப்பது எதற்கு? இந்த சபரிமலை விரதத்துல உடம்பு சுத்தமா இருக்கணும்ன்றதை விட முக்கியம் மனசு சுத்தமா இருக்கணும். அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்க கூடாது. இப்போ அடுத்தவனுக்கு கெடுதல் நல்லது பண்ணாம இருக்கலாம் நீ, ஆனா அவனுக்கு எதுவும் கெடுதல் பண்ணாத என்பதுதான் ஐயப்பனுடைய விரதத்தின் முக்கியமான சாராம்சம். அதனாலதான் சொல்றேன், தெய்வ சிந்தனை எப்பொழுதும் இருந்தால் உனக்கு அடுத்தவனை பத்தி நினைப்பு தோணாது. இப்போ நம்ம சும்மா வீட்டுல உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுவோம். இன்னைக்கு இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளை பத்தி கவலைப்படுறதை விட அடுத்த வீட்டுக்காரனை பத்தி கவலைப்படுறோம். அவன் ஒரு புது கார் வாங்கினான்னா, ஐயோ என்னடா நேற்று வரைக்கும் அவன் பிச்சைக்காரனா இருந்தான், இன்னைக்கு எப்படி அவன் புது கார் வாங்கினா, அவன் எப்படி வாங்கியிருப்பான்? இது உனக்கு தேவையில்லாத வேலை. இப்போ நம்ம அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட்டே பழகிட்டோம். அவன் அடுத்த வீட்டுல ஒரு புது ட்ரெஸ் வாங்கினான்னா, இவன் எப்படி அந்த புது ட்ரெஸ் வாங்க முடியும், இவன் எப்படி இந்த புது செல்போன் வாங்க முடியும், இதை பத்தி நீ கவலைப்படாம, இதுதான் ஆசை. எல்லாம் பெரிய மகான்கள் சொன்னது என்ன, பாபாலேருந்து சங்கராச்சாரிய சுவாமிகள்ல இருந்து, இந்த ஆசை என்பது மனசுல இருந்து எடுத்துடணும். ஐயப்பனுடைய கவசத்துல முக்கியமா ஒண்ணு வருது, காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் என்னும் 50 பேய்கள் என்று மெய்யங்களை அணுக விடாமல் ஐயப்ப தேவா வரம் என கருள்வாய். சூது பொறாமை பொய்க்கோபம் இல்லாமல், சோரம் லோபம் துன்மார்க்கம் அல்லாமல், வேத நெறியினை விலகி நில்லாமல் வீரமணி கண்டா வரம் என கருள்வாய். ஏன் சொல்றான்? இந்த மோகம் இது மனுஷனா இருக்க விடாது. இந்த ஆசை உன்னை கெடுக்கும். இந்த ஆசை இந்த ஆசையால உனக்கு என்ன ஆகும்? கோபம் வரும், அடுத்தவன் நல்லா இருக்காரேன்னு ஆத்திரம் வரும். இப்ப இதோட பாதிப்பு என்ன தெரியுமா? நம்ம உடம்பு கெட்டு போகும், நம்ம பிபி ஏறும், நம்ம சுகர் ஏறும். அதனாலதான் ஐயப்பன் விரதம். நம்பியார் சாமி ரொம்ப அழகா சொன்னது என்னன்னா, ஐயப்பன் விரதம் நம்ம உடம்புக்கு நல்லதுக்காக, நம்ம உடம்புக்கு எந்த வியாதியும் வராதுன்றதுக்காக. முதல் ஆசை சொல்லிட்டாரா, இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் இதெல்லாம் போயிடுங்க. இப்போ அதனாலதான் சொல்றேன், இந்த 42 நாளும் தெய்வ சிந்தனை. இந்த 41 நாளும் ஐயப்பா 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 என் நல்லபடியாவை, நல்ல தரிசனம் கொடு, எங்க குடும்பத்தை நல்லபடியாவை, என் குழந்தைகள் நல்லபடியாவை, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல பணம் வரணும், எதை விட வேண்டிக்கும் ஐயப்பன்ட்ட என் சுற்றங்கள்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல என்ன பொறுத்த வரைக்கும் தான், என்ன நான் நல்லா இருக்கிறே இல்லையோ, என்னை சுத்தி இருக்கிற 4 பேர் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கிற மாதிரி சேஃப்டி. இது செல்ஃபிஷா இருக்கலாம், தப்பு இல்லை. இதுதான் இப்போ ஐயப்பனுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும், தெய்வ சிந்தனையாக இருக்க வேண்டும். டெய்லி காத்தாலே சாயங்காலம் ஏன் குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு நாளைக்கு ஆபீஸ் போறோம், எங்கெல்லாமோ போயிட்டு வருவோம். இந்த பல தீய சக்திகள், நம்மை கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் நம்மை தாக்கி இருக்கக்கூடும். அதனால ஸ்நானம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்நானம் பண்ணிட்டு டெய்லி காத்தாலையும் சாயங்காலமும் பூஜை பண்றோம். இப்ப நிறைய பேருக்கு இந்த பூஜை அப்படின்னா ஒரு பயம். சார் எனக்கு சமஸ்கிருதம் வராது, நான் ஐயப்பனை எந்த ஸ்லோகம் சொல்லணும், எப்படி பூஜை பண்ணணும், இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. காஞ்சி மகா பெரியவர் அற்புதமா ஒரு விஷயத்த சொல்லிருக்கார் பக்தியை பத்தி. நான் ஏற்கனவே சொன்ன பக்தியை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த பக்தி அப்படின்னு சொன்னா கோவிலுக்கு போறது மட்டும்தான் பக்தின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆபீஸ்க்கு அவசரமா போவான், கிளம்புவான், அவசரமா போகும்போது கடகடன்னு சரிப்பா கோயிலுக்கு போயிட்டு போடுப்பா அப்படின்னு சும்மா போவான், கடகடன்னு சுத்துவான், ஏதோ கடமைக்கு இப்படி பார்ப்பான். மகா பெரியவர் சொன்னார், அது மாதிரி நீ கோயிலுக்கு போக வேண்டாம். கிருபானந்த வாரியார் ரொம்ப அழகா சொன்னாரு,
நீ ஆபீஸ்க்கு போ, கோவிலுக்கு போகாத. கோவிலுக்கு போகணும் அப்படின்னா உன் மனசு சஞ்சலம் இல்லாம பொறுமையா நிம்மதியா கோவிலுக்கு போ. இல்லைன்னா கோவிலுக்கு போகாத, கடவுள் அழலன்னுவர் வாரியார் அவரோட பாணியில. சங்கராச்சாரிய சுவாமிகள் மகா பெரியவர் தெளிவாக சொன்னார்கள், இந்த அவசர அவசரமா கோயிலுக்கு போறது, இந்த கோயில் வாசல நின்று அப்படியே செருப்பு கட்டி போட்டு இப்படி கணத்துல போட்டுக்கிறது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னார். இது பக்தி இல்ல. சில பேர் சொல்லுவான், நான் வந்து டெய்லி காத்தாலி சாயங்காலம் கோயிலுக்கு போவேன் சார் அப்படின்னு. அது உண்மையான பக்தி இல்லை. நீ கோயிலுக்கு போகும்போது உன்னுடைய மனது வேறு எங்கும் அலைப்பாயாமல் இறைவன் மேல் இருக்க வேண்டும் உன்னுடைய பார்வை. இதுதான் ஐயப்பனோட விரதம். இந்த ஐயப்பனோட விரதத்துல நீ தெய்வ சிந்தனையா 24 மணி நேரம் இருக்கணும். சுவாமியே சாமி தந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப தந்தக்கத்தோம் தோம் சாமி தந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப தந்தக்கத்தோம் தோம் சுவாமி தந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப தந்தக்கத்தோம் தோம் சுவாமி தந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப தந்தக்கத்தோம் தோம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமி தந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப தந்தக்கத்தோம் தோம் சுவாமி தந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப தந்தக்கத்தோம் தோம் ஐயப்போ ஐயப்போ போனால் சபரிமலை கேட்டால் சரணகோஷம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும். நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும். போனால் சபரிமலை கேட்டால் சரணகோஷம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும். நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும். நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும். நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும். சாமி தந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப தந்தக்கத்தோம் தோம் சாமி தந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப தந்தக்கத்தோம் தோம் சாமி தந்தக்கத்தோம் தோம் 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 ஐயப்ப தந்தக்கத்தோம் தோம் 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 ஐயப்போ ஐயப்போ மண்டல காலத்தில் மாலை அணிந்து சாமி சரணம் ஐயப்ப சரணம் மணிகண்ட நாமம் தினமும் சொல்லி சாமி சரணம் ஐயப்ப சரணம் மண்டல காலத்தில் மாலை அணிந்து சாமி சரணம் ஐயப்ப சரணம் மணிகண்ட நாமம் தினமும் சொல்லி சாமி சரணம் ஐயப்ப சரணம் இருமுடி தாங்கி எருமேலி வந்து சாமி சரணம் ஐயப்ப சரணம் இருமுடி தாங்கி எருமேலி வந்து சாமி சரணம் ஐயப்ப சரணம் வெட்டையாடியே நாங்கள் வருவோம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் போனால் சபரிமலை கேட்டால் சரண கோஷம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்கவே பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும்.
கையில் கல்லும் எடுத்து சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் கல்லிடம் குன்றினில் போட்டு நாங்கள் சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் கல்லிடம் குன்றினில் போட்டு நாங்கள் சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் கரிமலையும் ஏறி வருவோம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் போனால் சபரிமலை கேட்டால் சரண கோஷம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் சாமி தந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் தோம் சாமி தந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் தோம் சுவாமி தந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் தோம் ஐயப்போ ஐயப்போ பம்பை நதிக்கரை விரியும் வைத்து சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பம்பா நதியில் குளித்து நாங்கள் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பம்பை நதிக்கரை விரியும் வைத்து சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பம்பா விளக்கை தொழுது நாங்கள் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் மகர ஜோதி நாளில் உன்னை சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் மகர ஜோதி நாளில் உன்னை சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் கண்டு தொழவே வந்திடுவோமே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் போனால் சபரிமலை கேட்டால் சரண கோஷம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் சாமி தந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் தோம் 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 திந்தக்க 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 சாமி திந்தக்க 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 ஐயப்ப திந்தக்கத்தோம் தோம் சாமி திந்தக்கத்தோம் தோம் சாமி திந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் தோம் சாமி திந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் தோம் சாமி திந்தக்கத்தோம் சாமி திந்தக்கத்தோம் தோம்